ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறு இதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு முட்டைக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்கறி ரெசிபி சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த முட்டைக்கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு 5 கிண்ணம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா பரவாயில்ல, இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு கிண்ணத்துலேயும் இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு முட்டையாக உடச்சி இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி எடுத்து லேசாக இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் தூவி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது அந்த நீச்சி வாசனை வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ளே ஸ்டீமர் பிளேட்டு வச்சுட்டு இந்த ஒரு கிண்ணத்தையும் எல்லா கிண்ணத்தையும் எடுத்து இதில் ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ முட்டையை ஸ்டீம் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இது மூடி வச்சாச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம், இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம இந்த முட்டைக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 20 செகண்டு நல்லா மூடி வதக்கி எடுத்துக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 20 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு 20 செகண்ட் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதையும் மூடி போட்டு மூடி வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சால் தாங்க பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ 20 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடுச்சு. நல்ல கலர் மாதிரி வந்தாச்சு. இப்போ இது கூடவே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கூடவே ஒரு 5 காஷ்மீரி மிளகா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது காரம் இருக்காதுங்க, கலருக்காக தான். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி செஞ்சால் தான் பச்சை வாசனை எல்லாம் போகும், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத்பிக்கு குச்சி வச்சு குத்தி பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும். அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லா கிண்ணங்களையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், நம்ம கிரேவியை பார்க்க போகிறோம். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், முட்டை நல்லா ஆறி வந்துருச்சு. கையில் சுற்றும் போது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த முட்டையை ஒன்றா எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கறிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன 3 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, தட்டி வச்ச 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 3 பச்சை மிளகா இடையில இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம முட்டைக்கறியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டைக்கறி சூப்பராக தயாராகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.